போதெல்லாம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது பிரதமர் இங்க வரும்போதெல்லாம் கருப்பு கொடி நீட்டீங்க, கருப்பு கொடை இப்ப வெள்ளை கொடி காட்டுறாங்க. எங்க வெள்ளை கொடி காட்டுறாங்க? இப்ப வெள்ளை கொடைகள் உங்க கையில தீர்மானம் இருக்குல்ல, தீர்மானத்தில் கண்டிச்சு நாங்க தானே போட்டோம். எடப்பாடி போட்டார் அப்படி தீர்மானம், அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. அது அதிமுக தீர்மானத்துக்கு பதில் சொல்லிருக்கு, அவ்வளோதான். அவங்க ஏற்கனவே போட்ட தீர்மானத்துக்கு பதில் சொல்லிருக்கு, அவ்வளோதான். இல்ல டங்ஸ்டன் சம்பந்தமா அதிமுக ஆமா, அவங்க பொய் சொன்னாங்க. உண்மை நிலவரத்தை விளக்கக்கூடிய அளவு தீர்மானம் அமைச்சிருக்கு, அவ்வளவுதான். லட்சத்தீப மீட்போன்னு சொல்லி இதுல ஒரு தீர்மானம் இடம்பெற்றிருக்கு. அது இப்போ அது தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தும். அதுதான் காரணம்னு சொல்லிட்டாரு. இப்போ வந்திருக்கிற பிரதமர் புது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக நல்ல முடிவு வரும்னு எதிர்பார்க்கிறோம். இலங்கைக்கு தாரை வர்த்தது திமுகவும் காங்கிரஸ் அது என்ன, அது தொடர்ந்து அந்த திட்டமிட்டு ஒரு பொய் சொல்லப்படுகிறது. திமுக முதல்ல ஆட்சியில் இருந்து கண்டன தீர்மானம் போட்டது கலைஞர் தான். தமிழ்நாடு பூரா கண்டன கூட்டம் ஆட்சியில் இருந்து நடத்தியது. அந்த கண்டன கூட்டத்தில் பேசியவரில் நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறேன். 1900 நான் விழுப்புரத்தில் நானும் ஓபி ராமன் அமைச்சரும் பேசினாங்க. தமிழ்நாடு பூரா திமுக சார்பில் கண்டன குழு பொதுக்கூட்டங்கள் நடத்தி அந்த தீர்மானம் வருகிற போதே எதிர்த்தது கலைஞர். கண்டன கூட்டம் ஆளுங்கட்சியாக இருந்தே நடத்தணும். நானே விழுப்புரத்தில் ஓபி ராமனோட பேசியிருக்கேன். 2026க்குள் கச்சத்தீவை மீட்பதற்கான வாய்ப்பு அது எங்கள் எண்ணங்கள் மீட்கணுன்றது அது எங்கள் கையில் இல்லையே. டங்ஸ்டன் சுரங்க அந்த விவகாரத்தில் உண்மைத்தன்மையை வெளியிடுன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அதில் மத்திய அரசு நீங்கள் அனுமதி உங்களுக்கு கொடுக்கணும், அதாவது அந்த சுரங்கத்துக்கு அனுமதி வழங்குவதை மாநில அரசுக்கு ஒப்படைக்குன்னு சொல்லி தான் நீங்கள் கருத்து எழுதியாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் பொய் சொல்றதுக்குன்னு அவருக்கு பட்டமே கொடுத்துட்டாரு. பொய் தான் சொல்கிறாரு. அவர் நீங்க நடுநிலையோட சொல்லுங்க. அமித்ஷா பேசுனத எல்லோரும் எதிர்த்தார்கள். பழனிசாமி எதிர்த்தாரா, பேசினாரா? இதுல உங்க முடிவுக்கு விட்டுறேன். நீங்களே பிரதமர் வரும்போதெல்லாம் எதிர்க்கட்சியா இருக்கும்போது பிரதமர் இங்க வரும்போதெல்லாம் கருப்பு கொடி நீட்டீங்க, கருப்பு கொடை இப்ப எங்க வெள்ளை கொடி காட்டுறாங்க? வெள்ளை கொடைகள் உங்க கையில தீர்மானம் இருக்குல்ல, தீர்மானத்தில் கண்டிச்சு நாங்க தானே போட்டோம். எடப்பாடி போட்டார் அப்படி தீர்மானம், அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. தீர்மானம் நாங்கள் போட்டோம்ல, ஆதரிச்சா போட்டோம். இன்னைக்கு தீர்மானம் போட்டோம்ல, தீர்மானத்தை போட்டிருக்கிறோம், கண்டிச்சு பேசுகிறோம். எங்க இதை விட என்ன பண்ணணுங்க? சட்டையை பிடிச்சி அடிக்கணுமா மோடியை? அதான் எடப்பாடி என்னன்னா சத்தியமா செய்யாது திமுக தலைவர். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்துல உண்மைத்தன்மை இல்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுறாரு. வெற்றிக்கான அத்தனை இலக்குகளையும் இதுவரையிலும் எங்களுடைய கழகத் தலைவர் பொறுப்பேற்ற பிறகு அத்தனை தேர்தல்களிலும் வெற்றியைத்தான் பெற்றிருக்கின்றார். அந்த வெற்றியை தொண்டர்களுடைய உற்சாகத்தோடு கழகத்தினுடைய திட்டங்களை எல்லாம் மக்களிடம் கொண்டு சேர்த்து இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியினுடைய வெற்றியின் மூலமாக மீண்டும் உறுதியாக பெறுவோம் என்பதைத்தான் செயற்குழுவிலே உறுதிப்படுத்தும்.